எஜாகுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன். நிறைய பேர் பயப்படுறது, வருத்தப்படுறது. எஜாகுலேஷன்ங்கிறது என்ன? அதாவது இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது ஆர்காசம் உச்சக்கட்டத்தை அடைஞ்சா செமன் வெளியில வர்றது தான் நம்ம எஜாகுலேஷன் சொல்றோம். இவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்க உச்சக்கட்டத்தை அடையிறதுக்கு முன்னாடியே, அவங்க விருப்பப்படுறதுக்கு முன்னாடியே, அவங்களோட பர்மிஷன் இல்லாமயே செமன் வெளியில வந்துறது தான் எஜாகுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த எஜாகுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு டிசீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா எஜாகுலேஷன் மட்டுமே செக்ஸ் கிடையாது. செக்ஸ்ல நிறைய இருக்கு. நம்ம ஃபோர்ப்ளே இருக்கு, ஃபோர்ப்ளேல ஸ்டிமுலேஷன் இருக்கு. இதுலயே நம்ம பார்ட்னர்ஸ் நிறைய நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த எஜாகுலேஷன் சீக்கிரம் ஆயிரதுனால ஒரு ப்ராப்ளம் நினைச்சிட்டு செக்ஸை அவாய்ட் பண்றது, செக்ஸ் வைக்காமையே இருக்கிறது, பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியாது நம்மளா மனசுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, இதெல்லாம் நம்மளோட கற்பனைகள் தான். ஸோ இப்படி உங்களுக்கு எஜாகுலேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சொல்ற மாதிரி நீங்க ட்ரெயின் அப் ஆகி ட்ரக்ஸ் ஏதாவது எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணா அதையும் எடுத்தா இதுல இருந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணி உங்களால வர முடியும்.